முதல் மரியாதை. காதல் உடல் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது என்பதை அழகாக உரைத்த படம். இயக்குனர் பாரதிராஜாவின் கவிதை இந்த படம். ஆர் செல்வராஜின் உணர்வு குவியல் இந்த படம். இசைஞானியின் மன ஓட்டம் இந்த படம். வைரமுத்து அவர்களின் பேனாவும் சேர்ந்து உழைத்த படம். ராதாவின் திரைவாழ்வில் மைல்கல் இந்த படம். வடிவுக்கரசி என்ற நடிப்பு ராட்சசிக்கு முத்தாய்ப்பாய் அமைந்த படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற யானைக்கு தீனி போட்ட படம். எத்தனை பெருமைகள், எத்தனை உணர்வுகள், எத்தனை யதார்த்தங்கள்! இவற்றை எழுதி பேசும் பாக்கியம் கிடைத்ததே எனக்கு மிக பெருமை. மலைச்சாமி என்ற ஒரு நடுத்தர வயதுடைய ஊர் நாட்டு அமைக்கும் இளம் வயதான பிழைக்கு வந்த பரிசல்கார பெண்ணுக்கும் உருவாகும் மனதளவிலான நேசமே முதல் மரியாதை. குடும்ப கௌரவத்தினை குலைத்துவிடக்கூடாது, நீதான் என் குலசாமி, வழிதவறி போய் வயிற்றில் பிள்ளையோடு இருக்கும் என் மகளை திருமணம் செய்து கொள் என்று தாய்மாமன் காலில் விழுந்ததால் வேறு வழியில்லாமல் தன் மாமன் மகள் பொன்னாத்தாளை திருமணம் செய்து கொள்கிறார் மலைச்சாமி. பேருக்குத்தான் திருமணமே ஒழிய அவரின் திருமண வாழ்க்கை உணர்ச்சியற்ற வறண்ட காளைவனத்தைப் போல. ஒருவேளை உணவை கூட மகிழ்ச்சியாக சாப்பிட முடியாத வாழ்க்கை. அந்த வீடு ஒரு சிறை போல. அதில் மலைச்சாமியின் மனைவி பொன்னாத்தாள் சிறை அதிகாரி போல. தனது குத்தல் பேச்சுகளால் அனைவரின் மனதையும் புண்படுத்தி விடுவார் மலைச்சாமியின் மனைவி. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது மலைச்சாமியின் மனம், குணம் மொத்தமாக மாறிவிடும். தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து இயற்கையை ரசித்து பெண்களுடன் எசப்பாட்டு பாடி தன் வீட்டை மறந்து கொள்வார் மலைச்சாமி. ஒரு நாள் மலைச்சாமி அவர்கள் ஊருக்கு பிழைப்பு தேடி வரும் தந்தையும் அவள் மகள் குயிலும் ஊருக்கு ஓரத்தில் ஆற்றோரத்தில் வீடு கட்டிக்கொள்ள அனுமதி கொடுப்பார் மலைச்சாமி. மலைச்சாமியுடனான முதல் சந்திப்பிலேயே அவருடன் வம்பாக பேசி நாங்களும் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க தான் என பதிவு செய்து கொள்வாள் குயில். மறுநாள் ஊருக்குள் மீன் விற்க வரும் குயில் மலைச்சாமியின் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடி பொன்னாத்தாளிடம் மாட்டிக்கொள்வாள். குயில் பொன்னாத்தாளின் கையில் சிக்காமல் இருக்க ஒரு கூடையை வைத்து குயிலை மறைத்து விடுவார் மலைச்சாமி. அந்த கூடைக்குள் இருந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டை பற்றி புரிந்து கொள்வாள் குயில். அதனால் மலைச்சாமியின் மீது அவளுக்கு ஒரு பரிதாபம் ஏற்படும். வயலின் வெள்ளாமையில் ஒரு மூட்டை நெல்லை கூலி ஆட்களுக்கு பகிர்ந்தளிக்கச் சொல்லி மலைச்சாமி சொல்ல, அங்கு வரும் பொன்னாத்தால் அதை நிறுத்தி மலைச்சாமியை வார்த்தைகளால் காயப்படுத்துவார். இதை நேரில் பார்க்கும் குயிலுக்கு மலைச்சாமியின் மீது ஒரு அன்பு உருவாகிவிடும். சந்தையில் ஆட்டை விற்க மலைச்சாமி குயிலுக்கு உதவி செய்யும் போதும், இருவரும் சேர்ந்து ஆற்றில் மீன் பிடிக்கும் போதும், மலைச்சாமியின் மருமகனின் காதலை குயில் மலைச்சாமியை புரிய வைத்து ஏற்றுக்கொள்ள வைக்கும் போதும், எடக்கல்லை தூக்கி என்னை கட்டிக்கொள் என விளையாட்டாக சொல்லும் விளையாட்டின் போதும், அதை சவாலாக எடுத்து மலைச்சாமி அந்த எடக்கல்லை தூக்கி காட்டும் பொழுதும், மீன் குழம்பு வைத்து சாப்பிடும் பொழுதும், இவர்களை அறியாமல் மலைச்சாமிக்கும் குயிலுக்கும் ஒரு நேசம் உருவாகியிருக்கும். ஒரு நாள் செருப்பு தைக்கும் செங்கோடன் குடித்துவிட்டு குயிலிடம் மலைச்சாமியை பற்றி முழு கதையும் சொன்னவுடன் குயிலுக்கு மலைச்சாமியின் மேல் ஒரு காதல் உருவாகியிருக்கும், அவளை அறியாமலேயே. சந்தையில் விளையாட்டாக குயிலுடன் மலைச்சாமி எடுத்த புகைப்படம் பொன்னுத்தாயின் கைக்கு வர ஊர் கூடுகிறது, பஞ்சாயத்து நடக்கிறது. பஞ்சாயத்தில் உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா என கேட்க, ஆமா என கோபத்தில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் மலைச்சாமி. பஞ்சாயத்தில் அப்படி சொன்னதற்காக குயிலிடம் மன்னிப்பு கேட்க செல்வார் மலைச்சாமி. அப்போது குயில், நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்கள் தான் மறைக்கிறீர்கள் என்று மலைச்சாமியிடம் சொல்ல, மலைச்சாமி பலார் என குயிலை அறைந்து விடுகிறார். சின்ன பிள்ளைன்னு சொல்லி பழகின தப்பா போச்சு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். மற்றொரு புறம் பொன்னாத்தாள் குயிலை கொலை செய்ய சொல்லி தனது உறவினரிடம் சொல்கிறார். இதை கேட்ட மலைச்சாமி கோபத்தில் கொந்தளித்து, முடிந்தால் குயில் மேல் கை வைத்து பாருங்கள் என கத்திவிட்டு குயிலின் பாதுகாப்பிற்காக குயிலின் குடிசைக்கு வருகிறார். ஆனால் குயில் அங்கில்லை. அவள் ஒரு கொலை செய்து விட்டதாக போலீசார் அவளை கைது செய்திருப்பதை பார்த்து மனம் வருந்துகிறார். சிறைக்கு சென்று குயிலை பார்த்து, ஏன் இப்படி செஞ்ச, என்ன நடந்தது என கேட்க, நான் கொலை செய்தது பொன்னாத்தாளின் காதலன். அவன் ஊருக்குள் வந்தால் இத்தனை நாள் நீங்கள் எதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி சுமைதாங்கியே இருந்தீங்களோ அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதான் அவனை ஆத்திலேயே கொன்னேன் என்கிறாள் குயில். என் குலசாமி பாடி என குயிலின் கையை பிடித்து நன்றி சொல்கிறார் மலைச்சாமி.
அப்போது குயில், இப்போவாது சொல்லுங்க, உங்கள் மனசில் நான் இல்லைன்னு என்று கேட்க, என் மனசு முழுசு நீ தான் இருக்க, நீ வர்ற வரைக்கும் அந்த குடிசையில் நான் காத்திருப்பேன் என வாக்களிக்கிறார். வருடங்கள் ஓடுகிறது. மலைச்சாமி உயிர் பிரியும் தருவாய் வருகிறது. குயிலுக்காக அவர் உயிர் பிரியாமல் காத்து கொண்டிருக்கிறது. சிறையிலிருந்து வரும் குயில் மலைச்சாமியை பார்க்க குடிசைக்குள் வருகிறாள். அவளை பார்த்தவுடன் தான் கையில் வைத்திருந்த பாசி மாலையை குயிலிடம் கொடுத்துவிட மலைச்சாமியின் உயிர் பிரிகிறது. மீண்டும் சிறைக்கு செல்லும் குயிலின் உயிர் ரயிலிலேயே பிரிந்து விடுகிறது. அப்பப்பா, என்ன ஒரு கவிதை இந்த திரைப்படம்! இந்த படத்தில் அனைவரும் கதாபாத்திரங்களாகவே இருப்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் யதார்த்தமான நடிப்பு. பக்கம் பக்கமாக பேசும் வசனங்கள் எதுவும் இல்லை. அவர் கன்னங்களும், அவர் புருவங்களும், அவர் உடலும், அவர் கண்களும், ஐயோ சாமி, வேறு யாரும் இந்த கதாபாத்திரத்தில் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இறுக்கமான அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்ததும் ஒரு கீரைக்காரம்மா, மாமா என்னங்க வேட்டி ஈரமாக இருக்குது என்று கேட்க, உங்கள் அக்காவனான மஞ்சள் தண்ணி விளையாடணும்ல என தனது உண்மையான மகிழ்ச்சியான குணத்தை காட்டி தன்னை வெளிப்படுத்துவார். ஊர் நாட்டாமை கதாபாத்திரத்தில் ஆகட்டும், வயல் பெண்களோடு எசப்பாட்டு பாடச் சொல்லி இடுப்பில் தட்டுவதாகட்டும், எசப்பாட்டு பாடி வடிவுக்கரசிடம் மாட்டிக்கொள்ளும்போது ஐயோ இவளா என முகத்தை மாற்றுவதாகட்டும், என்ன ஒரு நடிப்பு! ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி, ஓ சோடி எங்க அதை கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்துல ஒரு கூடு கட்டு, பொல்லாத வீடு கட்டு பொன்னான கூடு, இப்ப பொண்டாட்டி இல்ல வந்து எங்கூட பாடு, ஏ குருவி என பாடும்போது முகபாவனையிலேயே தன் சூழ்நிலையை விளக்குவார் நடிகர் திலகம். அதனால்தான் அவர் நடிகர் திலகம். வயலில் வடிவுக்கரசி கேவலப்படுத்தும் பொழுது மனம் வருந்தி ஒரு பாடலை பாடுவார். பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. மலேசிய வாசுதேவன் அவர்களின் குரல் இவருக்கு அப்படியே அழகாக பொருந்தி போகும். ராதாவுடன் போட்டி போட்டு மீன் பிடிக்கும் போது ஒரு சிரிப்பு சிரிப்பாரே, என்ன ஒரு குழந்தைத்தனம் அவர் முகத்தில்! நான் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டேன் என்று சொல்லும்போது நமக்கே அவர் மீது ஒரு வருத்தம் வந்துவிடும். அந்த கல்லை தூக்க முயற்சிக்கும் போது யாரும் பார்க்கிறார்களா என ஒரு முறை பார்த்து கொள்ளும் போதும், ராதா சமைத்த மீன் குழம்பை சாப்பிடும் பொழுது அவர் அம்மா ஞாபகம் வந்ததும் அவர் கண்கள் கலங்கி, ஒரு பெரிய மனுஷனுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் பாரு என நம்மை கவலைப்பட வைத்து விடுவார்.